we continue to meditate on God's word based on God's love. நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை தேவனுடைய அன்பின் அடிப்படையில் நாம் தியானித்து வருகிறோம். தேவன் தாமே இந்த நாட்களில் நிச்சயமாக உங்களோடு கூட பேசுகிறார் என்று விசுவாசிக்கிறேன். I believe God is speaking to you in these days. Today we would like to meditate on the cost of God's love. இந்த நாளில தேவனுடைய அன்பின் கிரயத்தை குறித்து நாம் சிந்திக்கும்படியாக இருக்கிறோம். In my own life, I have been telling and thinking that God has loved me so much, an unworthy sinner. I have been telling also in my sermons many times. என்னுடைய செய்திகளில் அநேக வேளை நான் சொல்லியிருக்கிற ஒரு காரியம், தேவன் அபாத்திரமான என்னை நேசிக்கிறார். And of course it brought me such a comfort and thankfulness in my heart to God. அது என்னுடைய வாழ்க்கையில அதிகமான ஆறுதலையும் என்னுடைய இருதயத்திலே தேவனை நன்றியோடு துதிக்கவும் என்னை வழிநடத்திற்று. But still it is incomplete. ஆனாலும் அது முழுமையானது அல்ல. Because even though I say that God loves me, an unworthy sinner, ஒரு அபாத்திரமான பாவியாகிய என்னை ஆண்டவர் நேசிக்கிறார் என்று சொன்னாலும் கூட, unless I know the cost of His love, I could not really understand what it means. இவ்விதமாக என்னில் அவர் அன்பு கூறும்படியாக அவர் செலுத்தின கிரயம் என்பது எவ்வளவு என்பதை நான் அறியாமல் இவ்விதமாக மாத்திரமே நான் எண்ணுவதென்பது ஒரு முற்று பெற்றது அல்ல என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். In Ephesians 5th chapter, the Bible says, எபேசியர் 5வது அதிகாரம், the 2nd verse, 2வது வசனத்தில் தேவன் இவ்விதமாய் சொல்லுகிறதை குறித்து நான் வாசிக்கிறோம். Ephesians 5th chapter, 2nd verse. And walk in love as Christ also hath loved us and hath given himself for us, an offering and a sacrifice to God for a sweet smelling savor. I would like to tell 4 points in this verse. இந்த வசனத்தில் 4 காரியங்களை உங்கள் மத்தியிலே காண்பிக்கும்படியாக விரும்புகிறேன். First, be sure you see that Paul is showing us the depth of Christ's love for you. பவுல் இந்த இடத்துல இந்த அன்பின் ஆழத்தை குறித்து சொல்லுகிறார். What is the depth of God's love in this? இதிலே தேவனுடைய அன்பின் ஆழம் என்பது என்ன? Christ loved you and gave himself. தேவன் நேசித்து தம்மையே ஒப்புக் கொடுத்து அன்பு கூர்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. The giving of himself is the demonstration of his great love. அவர் தன்னைத்தானே கொடுத்தார். He gave himself. Dear people, generally we are so selfish. நாம் பொதுவாக சுயநலமல்ல மக்கள். We want anything and everything for us. நாம் எதையுமே ஒவ்வொன்றையும் நமக்கென்று விரும்புகிறோம். Suppose if there is a situation in which we could give something, that itself we think that it is so great.
ஏதாவது இன்னொருக்கு கொஞ்சம் கொடுக்கும்படியான ஒரு காரியமாக இருந்தாலும் கூட அதை மிக பெரிதாக நாம் எண்ணுகிறோம். Suppose if you have to give you completely, foregoing your comfort, உன்னுடைய அவிதமான ஆறுதலை விட்டுக் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உன்னுடைய வாழ்க்கையில் நீ வரவேண்டிய ஒரு நிலை ஏற்படுமானால், can you do that? அதை உன்னால செய்ய முடியுமா? There is an interesting incident in the life of one who founded the World Vision. World Vision என்ற ஒரு ஸ்தாபனத்தை நிறுவின அதனுடைய நிறுவனரை குறித்த ஒரு நிகழ்ச்சியானது உண்டு. பாப் பியர்ஸ், அவருடைய பெயர் பாப் பியர்ஸ். World Vision is a great organization which works in the whole world to uplift the poor people and to give the gospel to them. இந்த வேர்ல்டு விஷன் என்ற இந்த ஸ்தாபனமானது உலகமெங்கும் வறிய அநேக மக்களை தூக்கி எடுக்கும்படியாக, கிறிஸ்துவை காண்பிக்கும்படியாக செயல்படுகிற ஒரு ஸ்தாபனம் என்பதை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். It's an international Christian relief agency. உலகமெங்கும் ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு ஸ்தாபனம் இது. Bob Pierce had advanced leukemia. Bob Pierce அவருக்கு இரத்த புற்றுநோய் இருந்தது. But still he chose to visit a colleague in Indonesia before he died. அவர் மரிப்பதற்கு முன்பாக இந்தோனேஷியாவில் தன்னுடைய நண்பரை சந்திக்கும்படியாக விரும்பினார். It was a horrible disease. அது ஒரு பயங்கரமான வியாதி. Has to fight with pain. பயங்கரமான வலி நாடோட போராட வேண்டிய ஒரு காரியம். I could not understand how he could visit a friend whom he loved so much in the work of God. தேவனுடைய பணியில் தன்னுடைய நண்பனை சந்திக்கத்தக்கதாக அவருக்கு எந்த அளவுக்கு அவிதமான ஒரு அன்பு இருந்ததை குறித்து என்னால் விளங்கிக் கொள்ளவே முடியவில்லை. So he went to Indonesia. இந்தோனேஷியா போனார். And he and others walked together through a small village. அவரும் அவருடைய நண்பர்களும் ஒரு சிறிய எளிய ஏழை கிராமத்தினூடாய் நடந்து போனார்கள். They came upon a young girl lying on a bamboo mat next to a river. ஒரு சிறிய நதியின் பக்கத்தில் ஒரு பாயில விரிக்கப்பட்ட நிலையில் ஒரு வாலிப பெண் அங்கு படுத்திருந்தாள். She was dying of cancer, had only a short time to live. அவள் புற்றுநோயினால் பாதிக்கப்பட்ட நிலையில் இன்னும் அவள் வாழப்போகிறது கொஞ்ச நாட்கள் மாத்திரமே. When Bob saw that young girl, he was moved in his heart. அந்த வேர்ல்டு விஷன் நிறுவனர் பாப் அந்த வாலிப பெண்ணை பார்த்தபொழுது அவருடைய இருதயத்திலே அதிகமாய் பாதிக்கப்பட்டார். He asked, why did she not be taken to a hospital or clinic? ஏன் அவளை ஒரு ஹாஸ்பிட்டலுக்கோ கிளினிக்குக்கோ எடுத்து செல்லவில்லை என்று கேட்ட பொழுது his friends explained that she was from the jungle and we spent her last days next to the river.
அவள் அந்த காட்டின் உள்பகுதியில் இருந்து வந்தவள். அவள் வாழும்படியாக இன்னும் கொஞ்ச நாட்களே இருக்கின்றன. ஆகவே அந்த நதி ஓரமாக அவள் படுத்து அந்த வேதனையினூடாய் கடந்து போகிற வேளையில் தன்னுடைய காலத்தை செலவழிக்கும்படியாக விரும்பினாள். As Bob gazed at her, he felt such compassion that he got down on his knees in the mud, took her hand and began stroking it. அவள் அந்த வாலிப பெண்ணை பார்த்த பொழுது இருதயத்திலே அவர் அதிகமாக அசைக்கப்பட்டார். அந்த பெண்ணின் பக்கத்தில் அந்த மண்ணில முழங்கால் படியிட்டு அவள் கையை எடுத்து அப்படியாக தடவி கொடுத்தார். Although she did not understand him, he prayed for her. அவள் அதை விளங்கிக் கொள்ள முடியல, ஆனா அவர் ஜெபித்தார். She could understand that this man is loving me. இந்த மனிதன் என்னை நேசிக்கிறார் என்பதை மாத்திரம் அவளால் விளங்கிக் கொள்ள முடிந்தது. Afterwards, she looked up and said something. பின்பு அவள் அவரை பார்த்து ஏதோ ஒன்று சொன்னாள். She spoke in her language. அவளுடைய மொழியில் அவள் அவிதமாக பேசினாள். Bob asked his friend, what is she telling? Bob அவள் என்ன சொல்லுகிறாள் என்பதாக கேட்டார். His friend replied, அந்த நண்பன் சொன்னான், she said, if I could only sleep again, if I could only sleep again, நான் மறுபடியும் உறங்குவேனானால் இதை அவள் சொல்லிக் கொண்டிருந்தாள். Because she could not sleep because of the pain. அந்த வலியினால அவள் உறங்கவே முடியவில்லை. It was days together that she could not sleep. பல நாட்கள் ஆயிற்று அவள் உறங்கி. So her word was, if I could sleep again. நான் மறுபடியும் உறங்குவேனானால், if my pain goes, if I sleep again, I could at least forget about my pain for some time, a little time. நான் இந்த விதமாக உறங்குவேனானால் இந்த வலியை கொஞ்சமாகிலும் நான் மறந்திருப்பேன். It seemed that her pain was too great to allow her the relief of rest. அவள் அந்த வலி மிக கடுமையாக இருந்ததினால் கொஞ்சமாவது தூங்க வேண்டும் என்று அவள் விரும்பினதை அது காட்டினற்று. Bob began to weep. Bob அவர் World Vision founder அழுக ஆரம்பித்தார். Then he reached into his pocket and took out his own sleeping pills, the ones his doctor had given him, because the pain from his leukemia was too great for him to sleep at night. பாப் இந்த லுக்கியமா இரத்த புற்றுநோயினால பாதிக்கப்பட்டதுனால இரவில் அவரால் தூங்க முடியாத கடுமையான வேதனை இருந்ததுனால டாக்டர்ஸ் அவருக்கு அந்த தூக்க மாத்திரை கொடுத்திருந்தார்கள். அந்த மாத்திரையை அவர் எடுத்து அவளிடத்தில் கொடுத்து விட்டார். He handed the bottle to his friend. You make sure this young lady gets a good sleep again, as long as these pills last. இந்த மாத்திரை இருக்கு மட்டுமாக அவள் நன்கு உறங்கும்படியாக இந்த பெண்ணானவள் தூங்கட்டும் என்று சொன்னார். But for Bob, ஆனா பாப் அவருக்கு he has to wait for get the another prescription to get the pills. 10 days he has to wait. அவர் அந்த தூக்க மாத்திரை வாங்குவதற்கு அவர் இன்னும் 10 நாட்கள் காத்திருக்க வேண்டி இருந்தது. Because he can't get the prescription, because the
tablets were already given to him. ஏனென்றால் அந்த மாத்திரை அவருக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டதுனால அவர் மறுபடியும் 10 நாட்களுக்கு அந்த மாத்திரை பெற்றுக்கொள்ள முடியாது. That meant 10 painful and restless nights he has to pass through. அப்படி என்றால் 10 இரவுகள் கடுமையான வலியினூடாக இளைப்பாறுதல் இல்லாத உறக்கம் இல்லாத நிலையில் அவர் கடந்து போக வேண்டும். He knows the cost of it. அதனுடைய கிரயம் அவருக்கு தெரியும். If I give this tablets to this young lady, இந்த வாலிப பெண்ணுக்கு இந்த மாத்திரையை நான் கொடுக்க வேண்டுமானால் I should go through terrible pain. நான் கடுமையான வலியினூடாய் கடந்து போக வேண்டும். I should sleep 10 terrible, horrible, restless nights. நான் ஒரு பயங்கரமான 10 நாட்கள் தூக்கமில்லாத கடுமையான வலியினூடாய் கடந்து போக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. That day his love cost him greatly. அம்மையாலே அந்த நாளில அவருடைய அன்பு விலைக்கிரயம் செலுத்தப்பட்டது. Could you understand this love? இந்த அன்பை உங்களால விளங்கிக் கொள்ள முடிகிறதா? That is what the Bible says. He gave himself. தன்னைத்தானே கொடுத்தார் என்று சொல்லும் பொழுது it cost him. அது அவர் விலைக்கிரயம் செலுத்த வேண்டியதா இருந்தது. It is not merely saying, oh I love you, உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லுவது அல்ல. He cost himself. அது தன்னைத்தானே கொடுக்கும்படியான அன்பு அது. Dear people, don't think that God's love is something very cheap. தேவனுடைய அன்பு என்பது மிக வலிவானது என்பதாக நீங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டாம். It cost himself. தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார் என்று வேதம் எவ்வளவு தெளிவாய் சொல்லுகிறது. Oh, he cost himself. It cost himself. அவர் தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார். Christ loved you and gave himself. The giving of himself is a demonstration of love. அவர் நேசித்து நம்மில் அன்பு கூர்ந்து இவ்விதமாக தன்னை ஒப்பு கொடுத்தார். This is completely emptying himself. அன்னைத்தானே வெறுமையாக்கினார். The cost of it is so much. இதனுடைய விலைக்கரையம் மிக பெரியது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். Even in Philippians 2nd chapter, what the Bible says, பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரத்தில் what the Bible வேதம் என்ன சொல்லுகிறது? Philippians 2nd chapter 7th verse. Philippians 2nd chapter and 7th verse, the Bible says, but make himself of no reputation, and took upon him the form of a servant, and was made in the likeness of men. The Bible says here, he gave himself. அவர் முற்றிலுமாக தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார் என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறது. And being found in the fashion of a man, he humbled himself and became obedient unto death, even to the death of the cross. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகிய தம்மை தாமே தாழ்த்தினார். So the love of God is not a cheap love. ஆண்டவருடைய அன்பு என்பது மலிவானதல்ல. It is not just giving something from the abundance he has. அவர் பெற்றிருக்கிற ஏதோ நிறைவிலிருந்து கொடுக்கிற கொஞ்சம் அல்ல. He gave himself. தன்னைத்தானே அவர் கொடுக்க வேண்டியதாக இருந்தது. Bob Pierce almost gave up the comfort of 10 days painless, comfortable night in the midst of his leukemia. Bob Pierce என்பவர் தன்னுடைய கடுமையான இரத்த புற்றுநோயின் மத்தியிலும் அவர் அந்த 10 நாட்கள் வலியோடும் தூக்கமின்மையோடும் கடந்து போக
வேண்டியதாக இருந்தது. He knew what he was doing. அவர் செய்வதை அவர் அறிந்திருந்தார். That doesn't mean he just gave it simply. அதை அவர் கொடுக்கும்படியாக வெறுமையாக அல்ல. Dear people, this is God's love. இதுவே தேவனுடைய அன்பு. I have been thinking that God so loved me, an unworthy sinner. ஒரு அபாத்திரமான பாவியாகிய என்னை தேவன் நேசிக்கிறார் என்பதை நான் நினைத்திருக்கிறேன். I have been thankful. நான் நன்றியுள்ளவனாக இருப்பதை உணர முடிந்தது. But still, when I think of the cost of God's love, it makes me to be broken. இந்த ஆண்டுடைய அன்பின் கிரயத்தை நான் அறியும் பொழுது மாத்திரமே என்னை உடைபட செய்கிறது. Why many people, so-called Christians, they say that God loves me, but they are not really broken. அநேக கிறிஸ்தவர்கள் ஆண்டவர் என்னை நேசிக்கிறார் என்று சொல்லுகிறார்கள், ஆனால் உண்மையாலுமே அவர்கள் உடைபடுவதில்லை. Why? Because they don't know the cost of his own giving himself. தன்னைத்தானே அவர் கொடுத்த அந்த விலை கிரயத்தை அவர்கள் அறிந்து கொள்வதில்லை. What a great love it is. இது என்ன ஒரு அன்பு. That's why Saint Paul in Galatians 2nd chapter, கலாத்தியர் 2வது அதிகாரம் 20வது வசனத்தில் பவுல் அதைத்தான் சொன்னார். Galatians 2nd chapter, that's why the Lord said, 20th verse, Galatians 2:20, கலாத்தியர் 2:20, I am crucified with Christ, nevertheless I live. Yet not I, but Christ liveth in me. That the life which I now live in the flesh, I live by the faith of the Son of God, who loved me and gave himself for me. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார். என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே, he gave himself. Dear people, God, that's why Bible says he emptied himself. தன்னை வெறுமையாக்கி. This is God's love. இதுதான் தேவனுடைய அன்பு. I am amazing. In Ephesians 5th chapter, எபேசியர் 5வது அதிகாரத்தில் இங்கு ஆண்டவர் சொன்ன ஒரு காரியத்தை பார்க்கும் பொழுது, many times we think that God loves so much. தேவன் நம்மை இவ்விதமாக நேசிக்கிறார் என்று நாம் பேசுகிறோம். But still I wonder at the 5th chapter of Ephesians, எபேசியர் 5வது அதிகாரத்தில் ஆண்டவர் இவ்விதமாக சொல்லுகிறார். That second verse, 2வது வசனத்தில், and walk in love as Christ also hath loved us and hath given himself for us, an offering and a sacrifice to God for a sweet smelling savor. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்புக் கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். As he emptied himself, you love. அவர் தன்னை வெறுமையாக்கினதைப் போல நீ நேசி. That is the brotherly love, the second important commandment which God has given. ஆண்டவர் கொடுத்த இந்த 2வது கட்டளை, love the Lord with all your heart, with all your mind, with all your mind and with all your strength. தேவனை முழு இருதயத்தோடும், முழு ஆத்துமாவோடும், முழு பலத்தோடும், முழு மனதோடும் நேசிப்பாயாக. The second commandment, love others, மற்றவர்களை நேசிப்பது. Dear people, unless a person is motivated and really broken by understanding God's love, he can't love others.
ஆண்டவரால அந்த அன்பினால ஒரு மனிதன் உடைபட்டு அவனுடைய வாழ்க்கையில் வாழவில்லை என்றால் அவன் மற்றவர்களை நேசிக்கவே முடியாது. It is impossible. So the first commandment, unless it breaks your heart, you will be so selfish. நீ ஒருவேளை சுயநலமான ஒரு மனிதனாகவே காணப்படுவாய். So God's love pays the cost. ஆகவே தேவனுடைய அன்பு அதனுடைய விலைக்கரையத்தை செலுத்திற்று. இது மிக உன்னதமான ஒரு காரியம். Second, notice that the cost of his love was his life. அவருடைய ஜீவனையே கொடுக்க வேண்டியதாக இருந்தது. himself பொழுது he has to give his own life. அவருடைய ஜீவனை கொடுக்க வேண்டியதாக இருந்தது. It was not something money, ஏதோ கொஞ்சம் பணம் கொடுக்கும்படியாக அல்ல. It is not something give some time, கொஞ்சம் நேரம் கொடுக்கும்படியாக அல்ல. Even it is not something giving some energy or inconvenience, ஏதோ கொஞ்சம் நம்முடைய உழைப்பையோ அல்லது சில அசௌகரியத்தை கொடுக்கும்படியானதல்ல. Even some sufferings, even சில கொஞ்சம் பாடுகள் என்பதாக மாத்திரமல்ல. But he has to given his life itself in order to prove his love to me. என்னை நேசிக்கிற அந்த நேசத்தை அவர் நிரூபிக்கும்படியாக he has to give his life, தன்னுடைய ஜீவனையை கொடுக்க வேண்டியதாக இருந்தது. While yet I was a sinner, Jesus loved me. நான் பாவியாய் இருக்கையில், நாம் பாவியாய் இருக்கையில் கிறிஸ்து நம்மில் அன்பு கூர்ந்ததினாலே, the Bible says. But what kind of love it is? ஆனா என்ன விதமான அன்பு இது? He gave himself, all her comfort, everything. அவர் தாமே முற்றிலுமாக the comfort of being the one among the triune God. அவர் அமிதமாக அங்கே பிதாவோடு கூட ஒருவராக, திரியேக தேவன் ஒருவராக இருந்த அவர் தாமே அவர் எல்லாவற்றையுமே விட்டுவிட வேண்டும். He has to give everything. That's why in Philippians it is so beautifully said. பிலிப்பியருக்கு நிருபம் 2வது அதிகாரத்தில் ஆண்டுடைய அன்பை குறித்து மிக அழகாக சொல்லப்படுகிறதை நாம் வாசிக்கிறோம். Philippians 2nd chapter. And what a wonderful verse it is. என்ன ஒரு அழகான ஒரு வசனம் இது இல்லைங்களா? 7 and 8, 7-8வது வசனங்களில் இவ்விதமாய் சொல்லப்படுகிறதை குறித்து நாம் வாசிக்கிறோம். But he made himself of no reputation and took upon him the form of a servant and was made in the likeness of men, and being found in fashion of a man, he humbled himself and became obedient unto death, even the death of his cross. வேதம் சொல்லுகிறது, அவ்விதமாக அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராக தம்மை தாமே தாழ்த்தினார். unto his death. So he has to leave all the great and glorious heaven, மிகப்பெரிய பரலோகத்தின் மகிமையை அவர் இழக்க வேண்டியதாக இருந்தது. Dear people, this is the love of God. இதுதான் அன்பு, தேவனுடைய அன்பு என்பது. So when you really know this love, only you can live according to what God's word says. நீ இதை விளங்கிக் கொள்ளும் பொழுது மாத்திரமே தேவனுடைய வார்த்தையின் அளவில் வாசிக்க முடியும். When comparing with God's love, இந்த தேவனுடைய அன்போடு கூட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, can I say myself a Christian? நான் என்னைத்தானே ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்ள முடியுமா?
Can I say that I am obedient to God as Jesus obeyed? ஆண்டவர் இயேசு கீழ்ப்படிந்தது போல நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தவனாய் காணப்படுவேன் என்று நம்மால சொல்ல முடியுமா? He gave the life itself. அவர் தாமே தன்னுடைய ஜீவனையே கொடுத்து விட்டார். For that he emptied himself. தன்னைத்தானே அவர் வெறுமையாக்க வேண்டியதாக இருந்தது. Dear people, why St. Paul, the love of God constrains me, he could say. ஏன் பரிசுத்த பவுல் தேவனுடைய அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது என்று சொல்லுகிறார்? Because he could understand the cost of God's love in his life to redeem him. ஏனென்று கேட்டு அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தன்னை மீட்கும்படியாக தேவன் செலுத்தின அன்பின் கிரயத்தை அவனால் உணர்ந்த முடிந்தது. Many times I think, what a great love it is that he has redeemed me from the miry pit. அநேக சமயங்களில் நினைக்கிறது உண்டு, ஆண்டவர் உளையான குழியிலிருந்து என்னை விடுவித்திருக்கிறார். I know what I am. நான் யார் என்பதை அறிந்திருக்கிறேன். I know my wicked nature. என்னுடைய பொல்லாத சுபாவத்தை நான் அறிந்திருக்கிறேன். I know what I could be without God, without Christ in my life. ஆண்டவர் அல்லது கிறிஸ்து இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையில நான் எவ்விதமானவன் என்பதை அறிந்திருக்கிறேன். So many times I thank God, Lord, because you loved me and saved me. I am what I am today. ஆண்டவரே, நீர் என்னை நேசித்து என்னை ரட்சித்ததினால இவ்விதமாக நான் இருக்கிற இந்த நிலையில் நான் காணப்படுகிறேன் என்று சொல்லுகிறேன். That's good. அது நல்லது. But is it all enough? And is it all? அது போதுமா அல்லது அவ்வளவுதானா? It is true. God has saved me from such a treacherous life. தேவன் அவர் ஒரு பயங்கரமான நிலை வாழ்க்கையில் என்னை மீட்டுக் கொண்டிருக்கிறார். God has given me eternal hope. ஒரு நித்தியமான நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். But is it all? ஆனா அவ்வளவுதானா? What is my reciprocal expression of my life? ஆனால் என்னுடைய வாழ்க்கையில அதற்கு பிரதியுத்தரமாக எவ்விதமாய் நான் செயல்படுகிறேன்? St. Paul says, the love of God constrains me. பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், தேவனுடைய அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. I labored above all for God. எல்லாரை விட அதிகமாய் நான் கர்த்தருக்கு பிரயாசப்பட்டேன். He went there, was wandering from one place to another place. ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு அலைந்து திரிந்தார். When we think of the missionary journeys of St. Paul, பரிசுத்த பவுலுடைய மிஷனரி பிரயாணங்களை எண்ணி பார்க்கும் பொழுது, what a zeal with which he was going and telling the Savior, எவ்வளவு ஒரு வாஞ்சியோடும் பல இடங்களில் சுவிசேஷத்தை எடுத்து செல்லுகிறதை பார்க்கிறோம். Dear people, unless I learn and apply the love of God which he gave himself in my life, it is of no use simply talking and preaching of God's love. ஆண்டவருடைய அந்த அன்பை நான் அறிந்து அதன் அடிப்படையில் என்னுடைய வாழ்க்கையில செயல்படுகிற ஒரு பிரதியுபகாரத்தை நான் செலுத்தவில்லை என்றால் என்னுடைய வாழ்க்கையில வெறுமையா அன்பை குறித்து பேசி பிரயோஜனம் இல்லை. How many of us we talk a lot about God's love? அவனுடைய அன்பை குறித்து நாம் பேசுகிறோம். Do I understand the cost of it? அதனுடைய அந்த விலை கிரயத்தை நான் உணர்ந்து கொள்ள முடிகிறதா? I am amazed in Isaiah 53rd chapter how Isaiah portrays the God's love. தேவனுடைய அன்பை ஏசாயா எவ்வளவு அழகாக வெளிப்படுத்துகிறார். What 700 years before the birth of Jesus Christ, இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த அன்பை குறித்து அவர் பேசுகிறார். What a great love it is. இது எவ்வளவு உன்னதமான. For God so loved the world that he gave his begotten son. Only begotten son, that whosoever believeth in him should not perish but have everlasting life. தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்து இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார்.
அவரை விசுவாசிக்கிறவர்கள் அழிந்து போகாதபடிக்கு, in order that you and I should not perish, நீயோ நானும் அழிந்து போகாதபடிக்கு, in our sin, நம்முடைய பாவத்துல, in the condemnation of God which he pronounced in the Eden of garden, ஏதேன் தோட்டத்தில் தேவன் அவிதமாக சொன்ன அந்த சாபத்தால் அந்த நித்திய ஆக்கினிலிருந்து மீட்கப்படும்படியாக. Dear people, it was not a pronounced statement. ஏதோ அவர் சொன்ன ஒரு காரியம் அல்ல. God knew what he was telling about. அவர் எதை குறித்து பேசுகிறார் என்பதை தேவன் அறிந்திருந்தார். Bob Pierce knew when he took the bottle of 10 tablets and to give that lady who was suffering from கேன்சர், அந்த புற்றுநோயினால பாதிக்கப்பட்டிருந்த அந்த வாலிப பெண்ணுக்கு அந்த மாத்திரை எடுத்து கொடுக்கும் பொழுது, பாப் பியர்ஸ் அவருடைய வாழ்க்கையில் தன்னுடைய கடந்து போக வேண்டிய வேதனை குறித்து அவர் அறிந்துதான் அதை செய்தார். What a great love it is. And the third thing, notice that this love and this self-giving was for you. Bible says in Ephesians 2:8, Christ loved you and gave himself. Paul is talking about believers. எபேசியர் 2வது அதிகாரம் 8வது வசனத்தில் பவுல் இவ்விதமாய் சொல்லுகிறார், இவ்விதமாக he gave himself, தன்னைத்தானே அவர் வெறுமையாக்கி அங்கு கொடுத்ததை குறித்து அவர் சொல்லுகிறதை குறித்து நாம் வாசிக்கிறோம். He gave himself, Ephesians 2nd chapter 2nd verse, and walk in love as Christ hath loved us and gave and has given himself. The third thing that we have to think about is, he gives himself for you. உனக்காக அவர் தன்னைத்தானே 5:8 of 5th chapter and 8th verse, Ephesians 5th chapter 8th verse. முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாயிருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாயிரு. 2:8. I'm sorry. Oh, again it's wrong, I think. Yes. Christ loved you and gave himself. Paul is talking about believers. He gave himself for you. உனக்காக. It is for you. Who are you and I? நீயோ நானும் யாரு? Sinners, disobedient, பாவிகள், கீழ்ப்படிய, rebellious generation, கலகம் பண்ணுகிற சந்ததி. How quickly we turn from God. எவ்வளவு சீக்கிரமா தேவனை விட்டு நாம் விலகி போய்விடுகிறோம். How quickly we rebel against God. தேவனுக்கு எதிராக எவ்வளவு கலகம் பண்ணுகிறோம். While we were sinners, Christ loved. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே, it is you, God, the wicked sinner, God poured out his love for you. உனக்காக ஆண்டவர் அந்த அன்பை ஊற்றினார். It is for you, உனக்காக. For me, எனக்காக. It is for me. தேவன் எனக்காக தாமே இந்த அன்பை கொடுத்திருக்கிறார். What I am, நான் யாரு? I am a terrible fellow, ஒரு பயங்கரமான மனிதன். Loving sins and the pleasures of the world, பாவத்தையும் உலகத்தின் சிற்றின்பங்களை நேசிக்கிறவன். I want to grab the world and get so many things of this world. இந்த உலகத்தை பிடித்துக்கொண்டு அதையும் இதையும் பிடிக்கும்படியாக நான் God has given me strength and life. தேவன் தாம் எனக்கு பலத்தையும் வாழ்க்கையும் கொடுத்திருக்கிறார். In spite of all the things that I receive from God, ஆண்டவரிடத்தில் எவ்வளவு நன்மைகளை பெற்றாலும் கூட, I am an ungrateful man, ஒரு நன்றி இல்லாத மனிதன்.
I am not truly grateful for the Lord's great sacrifice. அவருடைய மிகப்பெரிய அன்புக்கு நான் நன்றியுள்ளவனாக வாழ. How quickly I betray him. எவ்வளவு சீக்கிரமா அவளை நான் காட்டி கொடுத்துறேன். How quickly I go from him to the world. அவரிலிருந்து உலகத்துக்கு நான் போகிறேன். How quickly I sow my own selfish desires and ambitions. என்னுடைய சுயநலமான வாஞ்சைகளை விருப்பங்களின் பக்கமாக எவ்வளவு சீக்கிரம் அவரை விட்டு நான் விலகி போய். But still he loved me and he gave himself. ஆனாலும் அவர் என்னை நேசித்து தன்னை தாமே ஒப்புக்கொள்ள. Love me, என்னை. Is there anything that is good in me that he could love me? என்னை நேசிக்கும்படியாக என்னில் ஏதாவது நல்லது இருக்கிறதா? All abominations and sin, எல்லாமே அருவருக்கத்தக்கதும் பாவமாக இருக்குது. But still he says, I love you. ஆனாலும் கூட தேவன் அழகாக சொல்லுகிறார். I have been telling about Ezekiel 16. I don't have time for that, but please read it. Ezekiel 16 ஆண்டவர், when I was the pool of blood helpless, அங்கு அவிதமாக இரத்தத்தில் உதவியற்ற நிலை படுத்துக் கொண்ட பொழுது, God saved me, தேவன் ரட்சித்தார். When I was completely in the pool of sin and its effect, பாவத்தினுடைய அந்த வெள்ளத்தில் மிதந்து கொண்ட அதனுடைய பாதிப்புக்குள்ளான பொழுது, God told me, be saved, ரட்சிக்கப்படும்படியாக தேவன் சொன்னார். What a great love it is. What a wonderful love it is. Finally, when you think of that verse, கடைசியாக நீங்க அந்த வசனத்தை பார்க்கும் பொழுது, Ephesians 5:2, எபேசியர் 5:2 வசனத்துல, what the Bible says, and walk in love as Christ also hath loved us and hath given himself for us an offering and a sacrifice to God for a sweet smelling savor, the ultimate expression of God's love. தேவனுடைய அந்த சொல்லி முடியாத கடைசியான அன்பு. அது என்ன? What is that? அது என்னன்னா, it's a sacrificial love. He gave himself, தன்னைத்தானே அவிதமாக Christ also loved you and gave himself for us, an offering and a sacrifice to God as a fragrant aroma. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகும் பலியாகும் ஒப்பு கொடுத்து அன்பு கூர்ந்தார். He committed himself on the altar. அவர் பலிபீடத்தின் மேல் தன்னை முழுமையாக வைத்து விட்டார். When Abraham was offering Isaac, ஆபிரகாம் ஈசாக்கை பலி செலுத்தும் பொழுது, Abraham, stop, ஆபிரகாமை நிறுத்து, go and take the goat, the ram, and kill it on the altar built for Isaac. ஈசாக்குக்காக கட்டின அந்த பலிபீடத்துல போய் அந்த ஆட்டுக்குட்டியை பிடித்து பலி செலுத்து. Isaac was not killed on that day. ஈசாக்கு அந்த நாளில கொல்லப்படவில்லை. In his place, that ram was laid and was killed. அந்த இடத்துல அந்த ஆடு வைக்கப்பட்டு, probably when Abraham saw that, ஆபிரகாம் அதை பார்த்த பொழுது, he would have gone and saw the ram in the bush, அந்த முள் புதரில் இருந்த அந்த ஆட்டை பார்த்த பொழுது, he would have brought it, அதை கொண்டு வந்திருக்க, because it was a ram, it would have been with a good strength, ஒரு நல்ல பலம் இருந்திருக்க கூடும். It could have escaped even very quickly, சீக்கிரம் தப்பிக்கொள்ளலாம். But it kept quiet, I believe. அது அமைதியாக இருந்தது.
Abraham tied all the legs and laid on the altar. ஆபிரகாம் அதனுடைய காலை அபதமாக கட்டி பலிபீடத்தின் வைத்தார். Took the knife and cut the head complete. கத்தியை எடுத்து தலையை துண்டித்தார். Dear people, just imagine, the ram is the Lord Jesus Christ. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமே அந்த ஆடு. He laid on the altar so that he was cut off. அந்த பலிபீடத்தின் மேல அவிதமாக வைக்கப்பட்டவர் இயேசு கிறிஸ்து. ஏனென்றால் அவருடைய தலை துண்டிக்கப்படும்படியாக. The Bible says, offering and a sacrifice to God. தேவனுக்கு தம்மை உகந்த பலியாய் செலுத்தும்படிக்கு. Dear people, you just imagine, Abraham killed that ram, and probably Isaac was spared on that day. அந்த ஆபிரகாம் அந்த ஆட்டை அடிச்சிட்டான், ஆனா ஈசாக்கு விடுதலையாய் திரும்பி போய் கொண்டிருக்கிறான். It is because the ram was laid on the altar. அந்த ஆடானது பலிபீடத்தின் மேல வைக்கப்பட்டதுனால, because that was cut off, அது துண்டிக்கப்பட்டதுனால, I am free now. நான் மீட்கப்பட்டிருக்கிறேன், விடுவிக்கப்பட்டிருக்கிறேன். So the love of God, the cost of it could never be compared in the world to anything. அவை ஆண்டவருடைய அன்பை இந்த உலகத்தில் யாருமே ஒப்பிட்டுப்பா. There is no greater love than the love of God. இந்த தேவனுடைய அன்பை போல பெரிதொரு அன்பு இல்லை. Let's pray. ஜெபிப்போம். கிருபை நல்ல ஆண்டவரே, இந்த உன்னதமான அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆனால் இந்த அன்பை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டுமானால் நாங்கள் கிரயம் செலுத்தாமல் இந்த அன்பை வெளிப்படுத்த முடியாது. ஆண்டவரை நேசிக்காதவர்களை, ஆண்டவரை புறம்பே தள்ளுகிறவர்களை, ஆண்டவரை அலட்சியப்படுத்துகிறவர்களை நேசித்து அவரிடத்தில் அன்பு காண்பித்து அவர்களுக்காக ஜெபித்து அவரிடத்தில் பொறுமையாக இருந்து அவர்களை ஆண்டவருக்கு ஆதாயப்படுத்துவதில் நாங்கள் கிறிஸ்துவின் அன்பு இல்லாமல் வெளிப்படுத்த முடியாது. மற்றவர்களை நேசிப்பது என்பது விலைக்கிரயம் செலுத்த வேண்டிய நேசம். அது ஒரு மனிதன் உம்முடைய அன்பினால உடைபடாமல் மற்றவர்களை நேசிக்க முடியாது. பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களோடு பேசும். இவ்வளோ பெரிய ஒரு விலைக்கரையமா நான் மீட்கப்படும்படியாக, என்னை மீட்கும்படியாக தெய்வகுமாரனே இந்த உலகத்தில் வந்து இவ்வளோ பெரிய ஒரு கலையத்தை செலுத்த வேண்டியதாக இருந்திருக்குமானால், ஆண்டவரே, நான் உமக்கு என்னை பலியாய் ஒப்புக் கொடுக்க உதவி செய்யும். ஆகவே ரோமர் 12:1 ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்கும்படியாக கேட்கிறேன். Even Romans 12:1 you ask us to lay down as a living sacrifice. Lord, work in us that we may understand the cost of it, and we may offer ourselves. ஆண்டவரே, இந்த விலைக்கிரயத்தின் அந்த அன்பின் விலைக்கிரயத்தை அறிந்து எங்களை நாங்கள் தாழ்த்த உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.